ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பரோட்டா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா. என் ஃப்ரெண்டு வீட்டில் பரோட்டா பண்ணியிருந்தாங்க, அப்போ எடுத்த வீடியோ தான் இது. மாவு வந்து நல்லா முட்டை போட்டு 2 முட்டை போட்டு 1/2 கிலோ மாவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லூஸாக பிசைஞ்சுக்கோங்க, தண்ணி விட்டு விட்டு நல்லா லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்துட்டு இப்படி மாவு உருட்டி உருட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி வந்து தேய்ச்சிட்டு இப்படி வீசி வீசி அடிங்க. நல்லா இப்படி நம்ம திரும்ப திரும்ப பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பழகணுன்னா அடிக்க வந்துடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதே மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக வரும் பரோட்டா. சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே உள்ளதெல்லாம். பரோட்டா செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை தான் முக்கியம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே தேய்ச்சி விட்டு ரோல் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இப்போ இவ்வளோ எண்ணெய் போடுறதுனால நமக்கு வந்து கடைசியில் நம்ம பரோட்டா செய்கிறப்ப அவ்வளோ எண்ணெய் தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃப்ளீட்ஸ் வைக்கிற மாதிரி வச்சு வச்சு மடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றி வச்சிட வேண்டியதான். இப்படி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக தேய்ச்சி வச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து தோசைக்கல்லில் தவாவில் போட்டு எடுக்க வேண்டியதான். இந்த மாதிரி அழகாக நம்ம போட்டு வச்சிடணும். அடுத்து பாருங்கள், இப்போ அந்த பரோட்டாவை இந்த மாதிரி எடுத்துகிட்டு லேஸாக அப்படி தேய்க்கணும். இந்த ஷேப்பு போகாத அளவுக்கு லேஸாக தேய்ச்சி இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். எண்ணெய் தொட்டு இப்படி தேய்ச்சி வச்சிட்டோன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். நம்ம அப்படியே வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்படி எடுத்து போடுறப்ப தான், இல்லாட்டினா வந்து மாவு வந்து கீழே ஒட்டிக்கும். செய்கிறப்ப அப்படி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் நம்ம வந்து பரோட்டாவை தேய்க்கணும். பாருங்கள், இப்போ எப்படி நல்லா ஷேப் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போது அப்படியே வந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கை எடுக்காமல் வந்து அப்படியே இப்படி மூவ் பண்ணி வந்து நம்ம வந்து சுட்டு எடுக்கணும். ஏன்னா ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். இப்படி இருக்கப்போ சமமாக எல்லா பக்கட்டும் வந்து ஹீட்டை பரவுறதுனால எல்லா பக்கம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ எடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம அந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி மொத்தமாக அடுக்கி வச்சு பண்ணலாம். இப்போ ஒரு இதில் மட்டும் அவங்க பண்ணியிருப்பாங்க பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்லாம் அவங்களுக்காக வர்றதுக்கு காத்துட்ருக்கு. எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபைனலாக பண்ணி பரோட்டா ரெடி பண்ணி